ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன் சிம்பா. பார்ட் 0 வீடியோ பார்த்துருப்பீங்க. பைக் சர்வீஸ் பண்ணது எங்கே போகிறோன்னு சொல்லி. அடுத்தது இந்த வீடியோ தான் வந்து நம்ம மெயின் மேட்ரு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகிறோம். கேரளா மூணார் போக போகிறோம். நம்ம எந்த வழியாக போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேனி ரூட் போய் அதிலேருந்து போடிமெட்லேருந்து மூணார் போக போகிறோம். அப்படியே போக போக எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம எப்பயும் ரெகுலராக பூஜை போடுற இடத்துல முனியப்பன் கோவிலில் பூஜையை போட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோடனே நம்ம எப்பயும் ரெகுலராக போடுற பங்கில் பாரத் பெட்ரோலியமில் எல்லா பைக்குக்கும் டேங்க் ஃபில் பண்ணிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா எந்தெந்த பைக் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹோண்டா சைன் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோனின் 225, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா RTR 160 அப்பாச்சி. மொத்தம் 4 வண்டி, 7 மெம்பர்ஸ் போகிறோம். ஒரு ஹோண்டா சைனில் ஒருத்தர் மட்டும் வராரு. லக்கேஜ் எல்லாம் நம்மளோட லக்கேஜ்லாம் கேரி பண்ணிட்டு வர போகிறாரு. மீதி எல்லோரும் டபுள்ஸில் போகிறோம். ஓகே, அப்படியே போக எல்லாத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கருப்பட்டி காஃபியில் ஸ்டாப்பிங் போட்டிருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பைபாஸில் இருக்குது கருப்பட்டி காஃபி, நெல்லை கருப்பட்டி காஃபி. அடுத்தது பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சியில் நெல்லை கருப்பட்டி காஃபியில் ஸ்டாப்பிங் போட போகிறோம். எல்லாம் பேசிட்டு அப்படியே ரோட்ஸை ரசிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பிங்லாம் மிஸ் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் மொபைல் ப்ராப்ளம்னால டெலிட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கருப்பட்டி காஃபி அட்டு அரவக்குறிச்சி. எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து மூணாருக்கு 3-4 அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். மூணாறு கூட்டு வந்துட்டு ஒரு ஆறு கூட காட்டல அப்படிங்கிறார் ஒருத்தர். ஃபுல்லாக மதுரமத்து காமெடி தான் போயிட்டுருக்கு. நம்ம அண்ணாத்தை பேசுவார். இப்போ அரவக்குறிச்சியா? நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கொட ரோடு. How many kilometers? 53 கிலோமீட்டர் கொட ரோடு. நம்ம ரெசார்ட்டுக்கு 200 கிலோமீட்டர் டோட்டலாவா? டோட்டலா ஒரு 4 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாமா? அதுக்குள்ளே வாய்ப்பு கிடையாது. ஆமாம், சரி, நான் மறந்துட்டேன். 10 மணிக்கு ரீச் ஆயிடும். சரி, ஓகே. கைஸ், நம்ம இப்போ வந்து தேனியிலேருந்து மூணார் நோக்கி பயணம் மேற்கொண்டுட்ருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா மூணாருக்கு 116 கிலோமீட்டர்ஸ், அதாவது 116 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம பாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ரோடு எக்ஸ்பீரியன்ஸில், அதுவும் நம்மளோட சிம்பா RTR 160 ஃபஸ்ட்டு டைம் வெரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப்பு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எல்லாத்துக்கூடையும். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டெல்லாம் வீடியோ எடுங்க, நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எங்களை வீடியோ எடுத்து போடுங்கன்ட்டு இருந்தார். கொஞ்சம் ட்ரிங்க்ஸில் இருந்தார். சரி, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஜிகேவை பைக் எடுக்க சொல்லிட்டு நான் பின்னாடி வீடியோ கவர் பண்ணிகிட்டே வந்தேன். அப்படியே ரோடை பார்த்துக்கிட்டே ஜாலியாக பின்னாடி உட்காந்துட்டு ரசிச்சிட்டு வரேன். வீடியோ கிளிப்பிங்கோசரம் நல்லா ஒரு லுக்கான வீடியோ இருக்கணுக்கோசரம் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ரோனின் ரைடர் தான் வந்து நம்மளோட பைலட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோடு அசிஸ்டண்ட் அவர் தான். நமக்கு எல்லோரும் வராங்களா போகிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே வருவார் ரோனின்னு. ஃப்ரண்ட்டில் வந்துருக்கிறது நம்ம வாத்தியார். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசர், மூணார் ட்ரிப்போட ஆர்கனைசர் வாத்தியார். தேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது வந்து தேனி ரோட் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து நான் தேனின்னு சொல்லியிருப்பேன். சாரி, தேனி ரோட். இன்னும் தேனிக்கு 23 கிலோமீட்டர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மூணார் 114 கிலோமீட்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடிமெட்டுன்னு இருக்கிற இடத்துல சில்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டோ கேஃப்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஸ்பாட் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு பால்கனி வியூ இருக்கும். நம்ம வந்த ரோடு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சில்பர்க் ட்ரை பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்தது நீங்கள் பயணம் மேற்கொள்ளணும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 100க்கு 200% சொல்லுவேன். காஃபி 40 ருபீஸ் 50 ருபீஸ் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை வந்து ஒரு பால்கனி வியூ நல்ல ஒரு அருமையான செட்டப் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்த ரோடு வியூலாம் பார்த்துக்கிட்டே வாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் உதுமலை போட்ட ரோடு வழியாக வரதை விட நீங்கள் இந்த தேனி ரோட்டில் வர்றது செம்மையாக இருக்கும். அதுவும் இன்னும் வின்டர்லலாம் வந்தால் பயங்கரமாக இருக்கும். இன்னும் க்ரீனரியாக இருக்கும். நாங்கள் போகும்போது சம்மர் சீசன், பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து
ரொம்ப நாள் ஆகுது ட்ராவல் போய், அதனால தான் நாங்கள் இந்த டைம் பிளான் பண்ணோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு நல்ல என்ஜாயபுளாக இருந்துச்சு. பட் அங்கங்கே எங்களுக்கு வந்து தண்ணி மட்டும் வரல, வாட்டர் ஃபால்ஸ்லலாம் தண்ணி வரல. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. நாங்கள் மீதி எல்லா இடமுமே கூலிங்காக தான் இருந்துச்சு. கீழேருந்து அடிவாரத்துலேருந்து தேனி கீழே அடிவாரத்துலேருந்து ஏறும்போது தான் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போடிமேட்டை தாண்டினவுடனே ஃபுல்லாக கூலிங்காகவே தான் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ரோட் வியூஸ்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். பின்னாடியே நம்ம பசங்களாம் கேட்ச் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். நல்ல ஒரு ரோடுனே சொல்லலாம். பட் அங்கங்கே கொஞ்சம் ரோடு அசிஸ்டன்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக போயிட்டே இருக்கோம் பொறுமையாக. ஃப்ரண்ட்டில் வந்து எப்பயுமே நம்ம வாத்தியார் தான் இருப்பார். அதுக்கு பின்னாடி நம்ம ஸ்லிம் ஸ்டார் செஞ்சுத் தண்ணே. 3வது நம்ம ஆர்டிஆர். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோனின் வந்துட்டுருக்கோம். ரோனின் ஆர்டிஆர் மட்டும்தான் முன்னாடி பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் கொஞ்சம் பைலட் மாதிரி. அவர் தான் மெயின் பைலட், நான் வந்து கோ பைலட், அந்த மாதிரி தான் கணக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரூமுக்கு போனது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் கேம்ப்பு, டான்ஸு, எல்லா அட்ராசிட்டியும் நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. இதுக்கு மேலே தான் அளப்பறையே இருக்குது. பார்ட் 1 வீடியோ இது தான். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ராவல் போங்க, ட்ரை பண்ணுங்கள், டிப்ரெஷனை குறைச்சிக்கோங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே அந்த ரோடெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அந்த மியூசிக்கும் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன்.